Pussycat, where have you been? I've been to London to look at the Queen. Pussycat, what did you do there? I frightened a little mouse under a chair. இப்படியாக நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ரைம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். மகாராணியை பார்க்க வேண்டும் இந்த உயர்ந்த எண்ணத்தோடு நோக்கத்தோடு அந்த புசிகேட் லண்டனுக்கு கடந்து சென்றது. ஆனால் அது ஒரு நாற்காலியின் அடியில் ஒரு எலியை பார்த்தவுடன் அதனுடைய மாம்ச சிந்தை மேலோங்கி அந்த எலிய பயமுறுத்திட்டு போன வேலையை மறந்து இந்த புசிகேட் திரும்பி வந்ததாம். இதை போலத்தான் நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்கள்ல நம்ம நல்ல பெரிய தீர்மானங்களை எடுக்கிறோம். நான் ஒழுங்கோடு என்னுடைய ஒரு நாளை செலவழிப்பேன், நான் அன்றாக முயற்சி செய்து படிப்பேன், நல்ல ஒரு பெரிய வேலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் திறம்பட உழைப்பேன் என்றெல்லாம் நல்ல நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல சோம்பேறித்தனங்கள், பழைய தவறான நண்பர்களுடைய சேர்க்கை, ஸ்மார்ட் போன்ல கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி அப்படியே நேரத்தை நழுவ விடுதல், இப்படி பலவிதமான மாம்சத்துக்கு எடுத்த காரியங்கள் நம்மை மேற்கொண்டு நம்முடைய தீர்மானத்தை, உயரிய நோக்கத்தை அடைய விடாமல் தடுக்கிறது. இடிந்து கிடந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த நெகேமியாவின் வேலையை தடுக்க நினைத்த சன்பல்லாத் தொபியா, கீழே இறங்கி வா, உன்னோடு கூட நாங்கள் பேச வேண்டும் என்று அழைத்த போது நெகேமியா சொன்னார், நான் கீழே இறங்கி வரக்கூடாது, நான் பெரிய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி. அதனாலதான் 52 நாட்களுக்குள்ள இடிந்து போன எருசலேம் அலங்கத்தை கட்டி எழுப்ப அவரால் முடிந்தது. எனக்கு அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே உயரிய சீரிய நோக்கம் உள்ளவர்களாக அதை அடைந்துவிட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு முன்னேறி செல்வோம். நம்மை கீழே இழுக்க நினைக்கிற மாம்சீகமான பலவீனங்களுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய துணையோடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி முன்னேறி செல்வோம். வெற்றி நமதே.